விசிட் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, தைவான் பிக் கோவா நம்ம கொடுத்து 6 மந்த் ஆனதில பிளான்டிங் எவ்வளோ சூப்பரா வளர்ந்துருக்கு இல்லையா? லாஸ்ட் டைம் வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அதே ஃபீல்டு தான் மறுபடியும் விசிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஃப்ளவரிங் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. ஃப்ரூட்டிங் விடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான்ட் நட்டது வந்து ஒரு 6லேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் ஃப்ரூட்டிங் விடாம பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்டிங் விட்டுனா ஃப்ரூட்டோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து 6 மந்த் வரைக்கும் எப்படி, அதாவது 1 இயர் வரைக்கும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது வரைக்கும் நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதில் இன்டர் கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். கோவா பிளான்ட்லேருந்து ஒரு 1 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிங் போட்டுட்டு, ஸோ எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் தான் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் மெலனும், அதுலேயும் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் கார்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர் கிராப்பாக போட்டிருக்கோம். ஸோ இதனால் பிளான்ட்டுக்கு அந்த எஃபர்ட் ஆகாதா அப்படின்னா, ஸோ வெயில் படுங்க, அதனால் பிளான்ட்டுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போதைக்கு நம்ம ஃப்ரூட் விட போகிறதில்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 டேஸு ஸ்வீட் கார்னும் வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீசனுக்குள்ளே பிப்ரவரியிலேருந்து மார்ச்சில் நமக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ரூனிங் பண்ணி விட்டு கோவா வந்து மே மந்த்துக்கு ஈல்டுக்கு விட்டுறலாம்.